மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெறியாட்டம் அரங்கேறி வரும் நிலையில் அங்கு என்ன நடக்கிறது என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். மணிப்பூர்ல ஏற்கனவே இரண்டு இன மக்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டார்கள். இரண்டு தரப்பிலையும் ஆயுத ஏந்திய குழுக்களும் இருக்கன கொலை செய்து வருகின்றன. ஒருவர் மெய்த்தி இன மக்கள் பள்ளத்தாக்கில் வசிக்கிறவங்க, மலையில் வசிக்கிறவங்க குக்கி இன மக்கள். குக்கி இன மக்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ், பழங்குடியின ஸ்டேட்டஸ் ஏற்கனவே இருக்கு. மெய்த்தி இன மக்களுக்கு அந்த ஸ்டேட்டஸை வழங்கும் முயற்சியில் நீதிமன்றம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியமாகிற மாதிரி வந்தது. இதற்கு குக்கி இன மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். போராட்டம் வெடித்தது. பிறகு வன்முறை ஆட்டம் அரங்கேறியது. இரண்டு தரப்பிலையும் சேர்த்து சுமார் 230 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 50,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு குடிபெயர்ந்து முகாம்களில் வசித்து வரார்கள். இது ஏற்கனவே நடந்தது. கொஞ்ச நாள் அமைதி இருந்தது, மீண்டும் வன்முறை வெடித்தது. இப்போ லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேரை கடத்திட்டு போயிட்டாங்க இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள். அந்த கடத்திட்டு போனவங்க 6 பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள், 8 மாத குழந்தை உட்பட கொலை செய்து வீசிவிட்டார்கள். மக்கள் கொந்தளித்து விட்டார்கள். இனியும் சும்மா இருக்க முடியாது, இந்த வன்முறையை ஏன் கட்டுப்படுத்தவில்லை என போராட்டக்காரர்களின் கோபம் அரசை நோக்கி திரும்பியது. 2017 மணிப்பூரில் பாஜக அரசு 3 அமைச்சர்களின் வீடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. 6 எம்எல்ஏக்களின் வீடும் சூறையாடப்பட்டிருக்கிறது. சில வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வீட்டை நோக்கியும் போராட்டக்காரர்கள் சென்றார்கள் அடித்து நொறுக்குவதற்காக. உடனே அங்கே பாதுகாப்பில் இருந்தவர்கள் கண்ணீர் புகை கொண்டு வீசி அந்த போராட்டக்காரர்களை கலைத்து விட்டார்கள். எனினும் போராட்டக்காரர்கள் 24 மணி நேர கெடு கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மணிப்பூர் பற்றி எரிகிறது, ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் எதுவும் செய்யவில்லை. 24 மணி நேரத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை மணிப்பூர்ல கொண்டு வரலன்னா, ஆயுதம் ஏந்தி போராடும் வன்முறையில் ஈடுபடும் குழுக்களின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அப்பாவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்படுவதை தடுக்கவில்லை என்றால் எங்களுடைய கோபம் அதிகரிக்கும். 24 மணி நேர கெடு நாங்கள் அரசுக்கு விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்ட குழு சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமைதியாக இருந்த மணிப்பூர் மீண்டும் பற்றி எரிகிறது. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சி